ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க விஜி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஜவ்வரிசி வத்தல் எப்படி செய்றதுன்னு காட்டுறேன். பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோட எப்படி செய்றதுன்னு காட்டுறேன். பார்த்தீங்களா அந்த அந்த சவுண்டு எப்படி முறுமுறுன்னு வந்திருக்கு. இந்த ஜவ்வரிசி வத்தல் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சட் சட்ன்னு செஞ்சிடலாம். ஜவ்வரிசி வத்தல் நம்ம ஒரு வாட்டி செஞ்சோன்னா வருஷம் ஃபுல்லாக வச்சுட்டு சாப்பிட்லாம். நம்மளுக்கு எல்லா வகையான சாப்பாடுக்கு தொட்டு இது பண்ணி சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்னு ரொம்ப சுவையாக இருக்கும். செய்யறது அவ்வளோ ஈஸி. ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜவ்வரிசி வத்தல் வந்து யாருக்கு பிடிக்காது சொல்லுங்கள். இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வத்தல் தான். ரெகுலராக செய்யலாம், ஈஸியாக செய்யலாம். 1 கிலோ ஜவ்வரிசி வத்தல் கூட ஒரு நாளில் வச்சிடலாம். நல்லா ஒரு வருஷம் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணணும்னா, ஜவ்வரிசி வந்து 1 கப் எடுத்திருக்கேன் நான். இந்த ஜவ்வரிசி நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். 1 கப்பு ஜவ்வரிசிக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போது இப்படி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இது ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த ஜவ்வரிசி வந்து ஊறணும். நல்லா சாஃப்டாக ஆயிடணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு இதில் 2 கப் தண்ணி சேர்க்குறோம். 1 கப்பு ஜவ்வரிசிக்கு 2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இந்த ஜவ்வரிசி என்ன பண்ணுறோம், நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம இது நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இப்படி இருக்கு இல்லையா, கொஞ்சம் நேரம் கழித்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த கண்ணாடி பதம்னா என்ன, எப்படி வரும் அது கூட நான் காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இது வந்து நல்லா வெந்தி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பார்த்தீங்களா நல்லா மேலே வந்துடுச்சு. இப்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம போடும்போது வெள்ளையாக இருந்தது, இப்போ நல்லா கண்ணாடி பதம் நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா, இதுக்கு சேர்க்க வேண்டிய எல்லா மசாலா சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ருசிக்கேற்ப உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு வந்து வத்தலுக்கு ரொம்ப கம்மியாக போடுங்க. எப்போவுமே வத்தல் காஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு உப்பு தூக்கலாக இருந்தால் சாப்பிடவே முடியாது. அதனால் நீங்கள் பாத்தி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் காஞ்ச மிளகா வந்து மிக்சியில் நல்லா குறையாக அரைச்சி வச்சுருப்பேன். எப்போவுமே நம்ம வந்து இதில் காஞ்ச மிளகா வேணாலும் சேர்க்கலாம், இல்லை பச்சை மிளகா மிக்சியில் அரைச்சிட்டு குறையாக அது கூட சேர்க்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் குறையாக நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் நல்லா மெலிசாக கட் பண்ண கருவேப்பிலை, நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் கொத்தமல்லி வேணாலும் சேர்க்கலாம், இல்லைனா பாலக்கீரை இருக்கும் இல்லையா, அது கூட மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது வந்து கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் பெருங்காயத்தூள் போட்டேன். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் மட்டும் மறக்காதீங்க. அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம இது வத்தலுக்கு. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். நான் இது எப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னு காட்டுறேன். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம போட்ட எல்லா மசாலாவும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இது வந்து ஜவ்வரிசி வந்து எந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னு நான் காட்டுறேன். இது வந்து என்ன, நல்ல கண்ணாடி பதம் வரணுங்க. நம்மளுக்கு அந்த ஜவ்வரிசி வெள்ளையாகவே இருக்கக்கூடாது. நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம இது வேக வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை ஒரு பழைய புடவையோ இல்லை ஒரு பழைய வேஷ்டியோ நல்லா எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக நம்ம இது பண்ணி வச்சிட்டோன்னா, இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வத்தல் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிட்டே வருது. நான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்படின்னு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு இந்த இது வந்து. இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த இது பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். நம்மளுக்கு அந்த ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதம் இருக்குது. எங்கேயும் வெள்ளையாக நம்மளுக்கு தெரியவே இல்லை. அந்த கண்ணாடி பதம் வரணும். இப்போ நம்மளுக்கு இது நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் திருப்பியும் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். இப்போ நல்லா பாலித்தீன் கவர் மேலே ஒரு 2 ஸ்பூன் இந்த நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜவ்வரிசி 2 ஸ்பூன் இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பரவி விட்டுக்கோங்க. குட்டி குட்டி வத்தலாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா பெரிய பெரிய சைஸில் கூட போட்டுக்கலாம், இன்னும் சின்னதாக போட்டுக்கலாம். நம்ம சின்னதாக மீடியம் சைஸில் போட்டோன்னா எண்ணெய் ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சோண்டு எண்ணெயில் நல்லா வத்தல் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதனால் நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி
நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே இப்படியே நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு வெயிலில் ஒரு 2 நாள் வெயிலில் காயணும். இது வந்து இப்போ நம்ம காலையில் வச்சோம் இல்லையா, சாயந்தரத்துக்கு நல்லா இந்த மாதிரி ஈஸியாக எல்லாமே வச்சுட்டேன் பாருங்கள். நல்லா வச்சுட்டு ஒரு ஈவினிங் வரைக்கும் நம்ம இது பண்ணோன்னா சாயந்தரத்துக்கு இந்த மாதிரி நல்லா அதுவே தானாக வந்துடும். இப்போ நம்ம இது எல்லாமே ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு இன்னொரு நாள் காய வச்சோன்னா நம்மளுக்கு இந்த ஜவ்வரிசி வத்தல் ரெடி ஆகிடும். இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த வத்தல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் பண்ணோன்னா எண்ணெய் ரொம்ப பிடிக்காது. நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா சாப்பிடலாம், என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.